நம்மள சிலர் இன்னுமே அந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக் பாடி ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காய் நார் இனிமே யூஸ் பண்ணலாமா? அண்ட் ஹாய், வெல்கம் டு 30 days 30 soaps. இன்னைக்கு டே 11. நேச்சுரல் லூஃபான்னு சொல்லக்கூடிய இந்த பீர்க்கங்காய் நார்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் சோப் வந்து செய்ய போறோம். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பீர்க்கங்காய் நாரை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது அப்படியெல்லாம் நம்மளால யூஸ் பண்ணிட முடியாது சோப்ஸ்ல. அதனால ஒரு இன்ச்சுக்கு இல்லைன்னா 1/2 inch அளவுக்கு இந்த மாதிரி சர்க்கிளா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் சோப் பேஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிளிசரின் இல்லாட்டி கோட் மில்க் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். கூடவே வந்துட்டு கொஞ்சமா வெட்டி வேரையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் மோல்டில் ஆட் பண்ணிக்க போறேன். மோல்டில் ஆட் பண்றதுக்கு முன்னாடி டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். டீ ட்ரீ தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, வேற எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பிளைன் பேஸ் எடுத்த மாதிரி நீங்க சார்கோல் பேஸோ ரெட் வைன் பேஸோ எந்த மாதிரியான பேஸ்ல கூட நீங்க இந்த லூஃபா வந்து ட்ரை பண்ணலாம். கட் பண்ணி வச்ச இந்த பீர்க்கங்காய் நாரை மோல்டில் சென்டரா பிளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேல மெல்ட் பண்ண இந்த சோப் பேசஸ் வந்துட்டு ஆட் பண்ணேன். வெட்டி வேர் வந்து எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 an hour வந்து ட்ரை பண்ண விட்டுட்டேன். வெட்டி வேர் வந்து கம்பல்சரி போடணும்னு கிடையாது, நான் சும்மா அது கூட தான் ஆட் பண்ணிருக்கிறேன். நீங்க வெறும் இந்த பீர்க்கங்காய் நார் மட்டுமே வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த சோப் யூஸ் பண்றதுனால பாடியில இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் ஆகி ஸ்கின் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். ஸோ இன்னைக்கு டே 11க்கான சோப் ரெடி. நாளைக்கு டே 12 என்ன சோப்னு பார்க்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம 11 சோப் செஞ்சு முடிச்சிருக்கோம். நாளைக்கு வேற ஒரு சோப்ல பார்க்கலாம். டாடா பை.